ஆடுகளை அறிந்திருக்கிறீர். பேர் சொல்லி அழைக்கின்றீர். ஆடுகளை அறிந்திருக்கிறீர். பேர் சொல்லி அழைக்கின்றீர். முன்பாக நடந்து செல்கிறீர். முன்பாக நடந்து செல்கிறீர்.
ஆமென். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம். இந்த வாரம் கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், சகல நாட்களிலும் அவர் நம்மளோட கூட இருப்பார். அவருடைய உபதேசத்தை நீ பேசு, அது கை கொள்ற ஜனங்களோட சகல நாட்கள்லையும் நான் கூடவே இருப்பேன்னாரு. உண்மை இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உண்மையா நம்ம வாயை திறந்து துதிக்க தான் நம்ம மேல இருக்கிற பிசாசுடைய ஆவிகள் வெளியே போவோம், வேற வழியில போவாது. நம்மளை கர்த்தர்கிட்ட எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ ஸ்தோத்திரிக்கிறோமோ அதுதான் நம்ம ஜீவனுக்குள்ள நம்மள பாவத்துல தள்ள பார்க்கிற ஆவிகள் வந்து நம்ம மேல இருந்து வெளியே வரும். நம்மளுக்கு விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? கடத்திலிருந்து விடுதலை வேணுமா? ஒரே வழி அவரை துதிக்கிறது தான். நீ துதிக்க உனக்குள்ள இருக்கிற ஆவி உன் மேல இருந்து வெளியே வரும். உனக்கு ஒரு விடுதலையை தருவாரு. சோதரம். கடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், சொல்லுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னா இப்போ எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க, எவ்வளோ கரண்ட் மேடா இருக்கும், தெரிஞ்ச எய்த்தா தான் இருக்கும் இந்த எக்ஸாம்ல. அதையே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதுன்னு போயிடும். அதான் கரண்ட் மேடுகள். ஆமன் சொல்லுங்க. இப்போ இந்த ஆராதனைக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க. பாப்போம், வீட்டில் எவ்வளோ வேலை இருந்திருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்துருப்பீங்க. அதான் கரண்ட் மேடுகள். உலகம் இன்னைக்கு சினிமா தேட்டர் தேடுது, கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. அதான் கரண்ட் மேடு. சினிமா தேட்டருக்கு போனால் சந்தோஷம், இங்கே வந்தால் போர் அடிக்குது. ஆமே இல்லை, இதுதான் நிரந்தரம். இந்த இடத்துல உட்கார சந்தோஷம் தான் நிரந்தரமானது. மனுஷன் தர சந்தோஷம் நிரந்தரம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் போயிடும். இல்லை பாடலாமா?
பார்த்தேன் ஓட முடியல, என் மலபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் பலத்தால் ஓட பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் தோல் பலத்தால் சுமக்க பார்த்தேன் சுமக்க முடியல. நான் நடந்து வந்த பாதையில் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கினது அன்பு இயேசுவே. இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். சாவுக்கு எதுவான உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கணும். மாம்சத்துக்குரிய காரியத்திலிருந்து ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு நம்மளை உயிர்ப்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செத்த கிரிகள் நம்மளை விட்டு வெளியே போனோம். ஆமென். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்குது உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமா. இதுல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிப்போமா? போதும். அப்பனாது இயேசுவை விசுவாசிக்கிறமே, நான் விசுவாசிக்கிறோம். மரித்தாரு, உயிரோடு எழுந்தாருன்றத விசுவாசிக்கிறோமே. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6:4. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். எதுல நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம்? ஞானஸ்நானத்து மூலியமா நம்ம பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டோம். ஆமென். இயேசு உயிர் உள்ள தெய்வன்றதை நிரூபிக்கணும்னா நம்ம புதிய மனுஷனா மாறணும். கீழே 5 அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல்ல நம்ம இணையணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உயிருக்குதுன்னா இப்படி பேச மாட்டாங்க. உயிர் போறவங்க தான் அம்மா அப்பாவை கூப்பிடுறா, டேய் ஐயா கூப்பிடுறா. அப்ப பாருங்க, உயிர் உள்ளவங்க உயிர் இல்லாதவங்க. உயிர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உயிர் போறவங்க என்ன பண்ணுவாங்க? டேய் ஆயா போறேன்டா, ராஜா ஐயா. உயிர் போறவங்க. அப்போ உயிர் போறது எப்பமா அந்த வாயில சத்தம் வராது. உயிர் உள்ளதுக்கு தான் சத்தம் வரும்.
அப்போ நீங்களே பார்த்துங்க, உயிருக்குதா உயிர் இல்லையான்னு உங்களை நீங்களே கேட்டுங்க. அப்போ நம்ம உயிர் உள்ளவங்களா இருக்கணும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்களா? அப்போ உயிர் செத்து போயிட்டீங்க. அப்பா நல்ல வாயை திறந்து அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படி நல்லா போடு அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறது என்னன்னா, எனக்குள்ள உயிர் தேய்ந்த வல்லமை தேவை, உனக்குள்ள உயிர் தேய்ந்த வல்லமை தேவை, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உயிர் தேய்ந்த வல்லமை தேவை. சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. எனக்குள்ள உயிர் தேய்ந்த வல்லமை தேவை, உனக்குள்ள உயிர் தேய்ந்த வல்லமை தேவை, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள உயிர் தேய்ந்த வல்லமை தேவை. கேட்போமா? 3 காரியம். உயிர் தேய்ந்த இயேசு வல்லமை தரணும், உயிர் தேய்ந்த இயேசு விடுதலையை தரணும், உயிர் தேய்ந்த இயேசு ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, உயிர் தேய்ந்த இயேசு வல்லமை தரணும். நான் இப்போ கூட பிடிக்கிறீங்களே, ஐயோ கேவிங்களை வச்சுன்னுக்கிற மாதிரி இருக்குது. வாலிபாலுங்களா இருந்தால் கூட கேவி மாரி ஆமேன்றாங்க. அப்போ போச்சு. அப்படிதான். நல்லா உயிர் தேய்ந்த இயேசு, உயிர் தேய்ந்த இயேசு விடுதலை தரணும், உயிர் தேய்ந்த இயேசு ஆசீர்வாதத்தை தரணும். சொல்லுங்க, உயிர் தேய்ந்த இயேசு வல்லமையை தரணும். நல்லா நீங்க பேசுற பேச்சில தான் அவர் உங்களுக்குள்ள வருவாரு. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு இறங்கி வாங்கப்பா, சபையில இறங்கி வாங்கப்பா.
போதும்னு நினைக்கிறேன். நம்ம வசனத்துக்கு சோத்திரம். மாம்சத்துக்குரிய காரியங்கள் செத்து போனோம், கர்த்தருக்குரிய காரியத்தில் உயிர்ப்பிக்கப்படணும். இங்க ரோமர்ல சொல்றார் பாருங்க, அவர் ஏன் நம்மளுக்காக அவரோட கூட நம்ம மரிச்சிட்டோம், அவரோட கூட நம்ம எழுந்துக்கும் போது உயிரோட நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு இதுல சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 6-8. கிறிஸ்துவோட கூட நாம் மரித்ததுமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். கிறிஸ்துவோட கூட மரிப்பமான அவரோட கூட சொல்றாரு. அதுலயே நீங்க பாருங்க 11. அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். இப்போ மரித்து நம்மள அவரோட கூட உயிர் தேய்ந்து, அந்த உயிர் தேய்ந்ததுல நம்மளை அவர் இணைக்கணும்னா நம்ம தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளை உயிரோட எழுந்துக்கணுமா. நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டோம். அவன் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்காக மீண்டும் நம்மள ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டாரு. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்குது, அப்போஸ்தலர் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவரு 40 நாள் அப்போஸ்தலர்களோட இருந்தாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 1:1 இயேசுவானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களோட பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு அவர் எடுத்துக்கொள்ளும் நாள் மட்டும் தொடங்கி வரைக்கும் எல்லாவற்றையும் குறித்து உண்டு பண்ணினார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அப்போஸ்தலர்களோட கூட தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோட பேசி அநேக அவர் உயிரோட இருக்கிறத காமிச்சார்னுக்குது. அப்போ இயேசு உயிர் உள்ள தேவன்றது காமிக்கணும்னா அவர் நேரா வர முடியாது. ஒரு சரீரம் தேவைப்படுது. அந்த சரீரம் தான் நீ. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போலாம், திண்டிவனம் வரைக்கும் நடந்து போக முடியுமா? அதுக்கு ஒரு பஸ் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கார் தேவைப்படுது, அதுக்கு ஒரு 2 வீலர் தேவைப்படுது. அது போலதான் இந்த பூமியில அவர் உயிருள்ள தெய்வன்றதை நம்ம காட்ட, அவரை காட்ட ஒரு மனுஷன் தேவைப்படுறாரு. அவன் சொல்லுங்க, அந்த மனுஷன் தான் நீ. உனக்குள்ள அவரு வரணும்னு விரும்புறாரு. பாருங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 2:11 வாசிங்களேன். நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுபட்டா அவரோட கூட ஆளுகை செய்வன் எழுதப்பட்டிருக்குது. நீங்க எவ்வளவு அந்த பூமியில பாடுபடுறீங்களோ அந்த பாடுபடுறதுக்கு ஏற்ற ஆளுகை செய்யறவரை ஆளுகை செய்ய வைப்பார் உங்களை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா சோத்திரம். அவருடைய வல்லமை நம்மளுக்கு தேவை. என்ன தேவை? அப்போஸ்தலர்கள் மத்தியில் அவருடைய வல்லமை தான் என்ன பண்ணுச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிப்புக்கு நடத்துச்சு. பாருங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 7 அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்க எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீங்கள் என்று கேட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தவங்களை பார்த்து கேட்கிறாங்க, எப்படி அவன் தாயின் வயிற்றுல இருக்கும் போதே சப்பானியா இருந்துட்டான். அல்லேலூயா. ஒரு சப்பானிய
கை கால் வந்து சுப்பின கையை கொண்டு காலை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆலயத்துக்கு நேராக ஆலயத்துக்கு வெளியே உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மா அவனை பிச்சை கேட்க வைப்பாங்களாம். அல்லேலூயா. ஒரு நாள் பேதுரும் யோவான் அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அவங்க மூலியமா எதனா ஒரு நன்மை கிடைக்குன்னு அந்த பிச்சைக்காரன் அவங்கள பார்க்கும்போது அவர் சொல்றாரு, பொண்ணு என்கிட்ட இல்லை, வெள்ளி என்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன். என்னிடத்தில் என்ன உள்ளது? நஸ்ரேன் ஆகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடுன்னு சொல்லும் போது, அல்லேலூயா சொல்லுங்களேன், அவனை கையை பிடிச்சி இப்படி தூக்கும் போது அங்க பைபிள் சொல்லுது, அந்த அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 7 வாசிங்களேன், அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய பலன் கொண்டது. இந்த காலையில உங்களுக்குள்ள ஒரு பலத்தை கர்த்தர் வைக்கணும். உங்க காலுக்கு பலத்தை வைக்கணும், உங்க கைக்கு பலத்தை வைக்கணும், உங்க சரீரத்துல பலமா இருக்கணும். அப்போ அவருடைய வல்லம் உங்களுக்குள்ள வந்துட்டாவ. ஆமென் சொல்லுங்களா. இவன் அப்ப பாஸ்டர் ஜான் எபினேசர்லாம் பார்த்தா 94 வயசு, இப்பதான் வீட்டில் ஓய்வு எடுக்கிறாரு. 90 வயசுலயே நான் அவரை பார்த்துக்கிறேன், இப்படிதான் நிற்பாரு, இங்க வந்துக்கிறாரு, இப்படிதான் இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நான் அவர் வந்து உட்கார்ந்ததை பார்க்கவே இல்லை, இப்படி நிற்பாரு, பார்த்துக்கிறேன். காரணம் என்னன்னா அந்த வயசு முழுவதும் தேவனுக்காகவே கொடுத்ததுனால அந்த 90 வயசானா கூட தேவனுடைய வல்லமை அவரை பலப்படுத்தி இருக்குது. உங்களை கூட கர்த்தர் பலப்படுத்துவாரு. அப்ப யாரை பலப்படுத்துவாரு? அல்லேலூயா. யாருக்காக கர்த்தர் வல்லமையை தருவாரு? அவரை காட்டணும். அங்க பாருங்க, அந்த 3ல சொல்லப்பட்டிருக்குது, பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆலயத்துல போறாரு பாருங்க. அந்த ஆலயம் அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் போனாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பிச்சை கேட்டுனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள வேணும்னா, மரிச்ச நம்ம சரீரத்தை இப்ப மறிச்சுட்டே இருக்கோம். உங்க ஆட்ல ப்ராப்ளம் இருக்கும், மறிச்சுட்டே இருக்கும். உங்க கண்ணு மறிச்சுட்டே இருக்கும், உங்க கால் மறிச்சுட்டே இருக்கும். வயசாக எல்லாமே வந்து உறுப்புலாம் வந்து வயசாகி போச்சு, எல்லாமே மறிக்கிற போல இருக்கும். ஆனா அந்த உயிர் தேய்ந்த வல்லமை உனக்குள்ள வந்துட்டாவ, அது புதுசா மாத்திடுவாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. உன்னை புதுசா மாத்திடுவார். டாக்டரால மாத்த முடியாது, ஆனா ஜீசஸால முடியும். ஆனா முதலாவது நம்ம அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். ஆமென். நேரம் இங்க பாருங்க, ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்கன்னு. அப்ப முதல்ல நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் காரியம், நம்மளை உயிர்ப்பிக்கணும்னா அவரு நம்ம தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்குது. 5ஆம் அதிகாரத்துல 23, என் குமாரத்தி மரண அவதிப்படுகிறா, அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீ வந்து அவள் மேல உம்முடைய கையை வையும், அப்போது அவள் பிழைப்பா என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போ ஒரு பொண்ணு, 12 வயசு பொண்ணு, ரொம்ப மரணத்துக்கு எதுவான காரியத்தில் இருக்குது. சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் வர சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு போகுது, பால் ஊத்துறவங்க பால் ஊத்துங்க, பார்த்துக்கிறவங்க பார்த்துங்க, பொண்ணு இன்னைக்கு சாவ போகுதுன்றாங்க. இப்ப பாருங்க, அப்பா அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் இறந்து வீட்டில் போறதுக்கு முன்ன அந்த வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, குறிப்பா அப்பா அம்மா இருந்து ஆகணும். லாஸ்ட்ல அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அம்மா அந்த வீட்டில் இருக்குது, அப்பா அந்த வீட்டில் இல்லை. அப்பா எங்க இருக்கிறாரு? ஏசப்பா எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கிறாரு. அம்மா அங்க
அங்கே வந்து விருந்தாளி சொந்த பந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த பொண்ணை பார்க்க வந்துக்கிறாங்க. இது இறந்துரும், இது தேராது, இது போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்ற இடத்துல அவிசுவாசமான ஜனங்களுக்குள்ள அம்மா இருக்கிறாங்க. அப்பா எங்க இருக்கிறாரு? உயிர்ப்பிக்கிற வல்லமையை தருகிற ஆண்டவராகிய இயேசு பாதத்தில் உயர்ந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ எந்த பலவீனம் உனக்குள்ள சொயண்டிக்கணும் உன்னையே அட்டாக் பண்ணா கூட அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து பலப்படுத்த இயேசு போதுமான தெய்வமாகிறாரு. ஆனா நேரத்தை தரணும். அங்க பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நான் பார்த்தேன், இதை கையில தானிச்சு ஒரு எனக்குள்ள இப்படி ஒரு கற்பனை. இயேசு கிறிஸ்து அவர் கூப்பிட்டு வர்றாரு, நீங்க வாங்கன்னு. அங்க பாருங்க, அந்த 24ல அவரோட கூட அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்று அவரை நெருக்கினாங்க. ஜீசஸ் போற இடம் சரியான ஜனம். ஃபர்ஸ்ட் ஆள் இவர் தான் கூப்பிட்டாரு, இப்ப கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போற வைக்கலாம், ஏசப்பா என் மேல கைய வைங்களேன், ஏசப்பா என் மேல கைய வைங்களேன், ஏசப்பா என் மேல கைய வைங்களேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அங்க பொண்ணு இறந்து போகுது, இங்க கூப்பிட்டு போற ஜெபம் பண்றவரை என்ன பண்றாங்க? டாக்டரை ஜெபம் பண்றவரை வீட்டுக்கு போனா இவர் மூலியமா ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்றவரை அங்கங்க நிறுத்தி என்ன பண்றாங்க? ஜனங்க நெருக்கின எனக்கு ஜெபிங்க, எனக்கு ஜெபிங்கன்றாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மருத்துவமனை உள்ள போனவ நம்ம டாக்டர் உடனே பார்க்கலன்னா எவ்வளவு திட்டுவோம் அந்த டாக்டர். அவன் ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த டாக்டரை கூப்பிட்டு போனாலே அந்த நிறைய இவரை சுத்தினா பிஸியா ஜனங்க நின்று நெருக்குறாங்க. எவ்வளவுதான் இவரை நெருக்கினாலும் நான் இவரை என் வீட்டுக்கு கொண்டு போவதை விட மாட்டேன். எவ்வளவுதான் தடை வரட்டும், எவ்வளவு மக்கள் தான் வந்து இவரை நிறுத்தி அந்த இடத்துல நீ வா இங்க வா அங்க வான்னு கூப்பிட்டோம். ஆகமத்துல என் பொண்ணு கிட்ட இவரை இட்டுன்னு போவேன், என் வீட்டுக்கு இவரை இட்டுன்னு போவேன். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீங்க இட்டுன்னு போனோம். அப்போ நேரத்தை நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு வந்து உண்மையாவும் வந்து நேரம் தான் நம்மளு இன்னைக்கு கடைசி காலத்தினால நேரமே இல்லை. ஆண்டவரை துதிக்க, சோத்திரிக்க, ஜெபிக்க, ஆண்டவர் பாதத்தில் விழ. ஆனா பாருங்க, இவன் அவர் பாதத்தில் விழுறான். அங்க பைபிள் சொல்லுது பாருங்க, மேல 22. அப்போது ஜவாலிய தலைவன் ஒருவன் ரபிரி என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு எதனா கஷ்டம் வரும்போது அவர் பாதத்துல விழுவாங்களே கண்டி, மற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல வியாதி வர்றதுக்காக கர்த்தரை நம்ம சோத்திரிக்கணும். அதுதான் தேவனை தேட வைக்குது. வியாதி இல்லைன்னா ஓடு ஓடு ஓடு. ஆமென் சொல்லுங்க. எதனா ஒண்ணு உடம்புல டேமேஜ் வரும்போது தான் ஏசப்பா சர்ச்சைக்கு போறேன்னு, ஆராதனையில உட்காருன்னு, எனக்கு இப்படி ஆச்சுன்றோம். அப்ப இங்க பாருங்க, நான் பார்த்த ஒரு காரியம். இவர் போய் நேக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு பொண்ணு உதிரப்போக்குனால அந்த 12 வருஷம் உதிரப்போக்குள்ள ஒரு பொண்ணு சந்திக்கப்படுது. அந்த பொண்ணுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம டாக்டரால போய் டாக்டர் கிட்ட செலவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே சுகம் கிடைக்கல. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு இவர் சுகம் கொடுத்துறாரு. நான் நினைக்கிறேன், நானும் அந்த இயேசு பார்த்து நான் சொல்லியிருப்பேன், ஏங்க உங்களை நான் எவ்வளவு கூப்பிட்டுன்னு வந்தேன். நான் தான் உங்க வீட்டாண்ட வந்து உங்க பாதத்துல உட்கார்ந்து அழுது என் மகளுக்காக விண்ணப்பத்தை சொன்னேன். நீ வர வகையில பெருமீட்ல ஒருத்தருக்கு ஜெபம் பண்ற, சிந்தர்பேட்டில் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ற, பிரிகல் ரோடு பக்கமா ஜெபம் பண்ற, சூல சைடா ஜெபம் பண்ற, எலிபன் கட்டு உள்ள போய் ஜெபம் பண்ற. என்னங்க நீங்க தான் சர்ச்சு வச்சுனுங்கிறீங்களா? எங்க எல்லா சர்ச்சும் தெரியும். நீங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணுவீங்களா? வேற யாரும் பண்ண மாட்டாங்களா? போயா பாஸ்டரா, ஒரு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. நீங்க
யாரும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் பாருங்க, வீட்டில் மரணம், வீட்டில் ஒரு கூட்டம் ஐதுனே இருக்குது. ஆனால் இவன் இயேசுவை நான் வீட்டான போய் நிறுத்துவேன். அல்லேலூயா. அதுதான் அவர் அந்த வீட்டு உள்ள போய் நிற்கும் போதே அங்கேருந்து ஒரு வேலைக்காரன் வரான். அந்த அவரை பார்த்து சொல்றான், ரெபேரை பார்த்து சொல்றான், அந்த குழந்தையுடைய தகப்பனை பார்த்து, எங்க போதகரே, கவலைப்பட வேணானுங்க, வருத்தப்பட வேணானுங்க, உங்க பொண்ணு இறந்து போச்சுன்றான். அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசு சொன்னார், நீ பயப்படாத, நீ விசுவாசமாயிரு, நீ நம்பிக்கையாரு, நீ என்ன இட்டு வந்திருக்கிற, உன் வீட்டுக்கு என்ன இட்டு போற. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பாங்கன்னு எழுதியிருக்கிறது. அமீன் சொல்லுங்க. இப்ப அங்க ஒரு பாருங்க, அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேர் அவிசுவாசிங்க. அவிசுவாசிங்க எப்பவுமே ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, தூங்கினே இருக்கிறது தான் அவங்க வேலை. எதனா உடம்பு முடியாத மொத்தம், ஏசப்பா நீ எங்க இருக்கிற, எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா, மாத்திரத்தின் வரியா. இவங்களுக்கு அப்படி இல்லை. அந்த உயிர் தேய்ந்த இயேசுவை அவன் அவனுக்குள்ள அனுப்புனான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ள அனுப்புறான். அதுக்கப்புறம் அவனை சுத்தி இருக்கிற ஜனங்க அழுதுனுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கைய தோல்ல போட்டு, ஐயோ இந்த குழந்தை இருந்திருந்தா உங்க அம்மா எவ்வளவு நல்லா இருந்திருப்பாளே, போய் சேர்ந்தியம்மா சேர்ந்தியே. ஐயோ, இது நல்லா சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆனா வீட்டுல வந்தா இது காட்டும் நாடகம். வீட்டுல பார்த்தா நல்லா இட்லி கறி குழம்புலாம் சாப்பிட்டுட்டு அங்க வீட்டான சாவாண்ட போ, ஐயோ ஐயோ ஐயோ, சின்ன பையன் பாது, சின்ன பையன் குழந்தை புள்ள, ஐயோயோ சின்ன வயசுல இறந்துட்டேடான்னு. ஆனா வீட்டான போனா தான் தெரியும், இது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கறி எல்லாம் சாப்பிட்டு அந்த கறி குழப்பா கையெல்லாம் மஞ்சள் மஞ்சாவா இருக்கும், துணியில துடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இது போய் என்ன போனோம், ஐயோ 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 அம்மன் சொல்லுங்க. அங்க அது மாதிரி தான் ஒரு அவிசுவாசமான கூட்டம் அந்த சாவை சுத்தி இருந்தது. ஏசு பார்த்தாரு, இந்த அம்மா இந்த குழந்தை சாவுல தூங்கி நிக்குதுன்னாரு. ஆயுத அத்தனை பேரை சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். பைத்தியக்கார பாஸ்டர் வந்து தூங்குறாருன்றாரு பாஸ்டர். ஆமென். இப்ப இயேசு சொல்றாரு, நீங்க சிரிச்சி இல்ல அழுதிங்க, நான் உன்னை சிரிக்க வச்சுட்டேன். இந்த குழந்தை எழுப்பணும், நீ எழுப்பின உடனே நீ என்ன பண்ணுவ, சிரிச்சால் திருப்பி நான் அழுவ. ஆமென் சொல்லுங்க. போன எல்லாரும் துரத்தி விட்டாரு. துரத்திட்டு அவங்க அப்பா அம்மா அவரோட வந்து ஒரு 3 சீசருமே கூடி நிறுத்தி, சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்லும் போது அந்த பெண்ணு எழுந்துக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்த உடனே நேற்று இன்னைக்கு செத்து இருக்குது, நாளைக்கு அடக்கம் பண்ண போறாங்க. நேற்று செத்து இருக்குது, சனிக்கிழமை செத்த குழந்தை சாப்பிடாதே செத்து இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு சொல்றாரு, அவங்க அப்பா அம்மா அதை பத்தி பெருசா எடுத்துக்கல, இந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. முதல்ல என்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, அவர் வல்லம் நம்மளுக்கு வேணும்னா உன் காலு நல்லா இருக்கணும், உன் முதுகு நல்லா இருக்கணும், உனக்கு பிபி வராத இருக்கணும், சுகர் வராத இருக்கணும், லோ ப்ரெஷர்ல வியாதி இருக்கணும், கண்ணெல்லாம் நல்லா தெரியணும்னா நம்ம நேரத்தை அவர் முன்னால கொடுத்து அவர் பாதத்துல நம்ம விழணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நேரத்துல உனக்கு வந்து செய்ய வேண்டியதை பண்ணிடுவாரு. ஆனா அவர் நேரம் வரணும். நீ அதங்கட்டி அவசரப்பட்டு என்ன பண்ணுவ, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா எங்க கேட்கிறாருன்னு சொல்லி திட்டி திட்டி திட்டிய அவர் கிட்ட வந்து சுகத்தை கொடுக்கிறவரு உனக்கு எட்ட போயிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நேற்று முந்தானத்தை ஒரு காரியத்தை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை 3 நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம், தேர்தலுக்காக ஜெபிச்சோம். அப்போ எனக்கு
என் வீட்டில் ஒரு மரண போராட்டமும் வந்துச்சு வெள்ளிக்கிழமை. அல்லேலூயா. குறிப்பா என் மனைவியோட நான் நின்று இருக்கணும் அன்னைக்கு ஒரு இடத்துல. ஆனா எனக்கு அவங்க போய் நின்ன இடத்த நான் முக்கியப்படுத்தல. எனக்கு ஜெபம் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கர்த்தர் வரணும்னா நான் ஜெபிக்காத கர்த்தர் எப்படி வருவாரு? என் வீட்டில் வர பிரச்சனை முக்கியம் இல்லை, என் தேவன் சுகத்தை தரவர் தான் முக்கியம். மரித்தவங்களையும் உயிரோடு எழுப்புறவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் நாத்துக்கு என் குழந்தைங்களை காட்டி என் குழந்தை உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அவங்கள பார்க்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டேன். அல்லேலூயா. என்ன தெரியுமா பண்ணாரு? பெரிய மரணமா விழுந்திருக்கும். நான் ஜெபிச்ச ஜெபம் என் குழந்தைய கர்த்தர் காப்பாத்தினாரு. தெரியுமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த உடம்பு சரியில்லாதையே கர்த்தரை நம்ம என்ன பண்றோம்? வந்து தேடாத, துக்கப்படுத்தி அவர் தர உயிர் தேர்ந்த வல்லமை பெற்றுக்கொள்ளாதபடி போறோம். ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உயிர் தேய்ந்த வல்லமை தேவை. அல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் நான் பார்த்தேன்னா நான் பட்டுன்னு சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரம். யோவான் சுவிசேஷம் இந்த இடத்துல நேரத்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல இயேசு வருவாரான்னு எதிர்பார்த்தாங்க. ஆமென். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இங்க லாசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இறந்துட்டாரு. அவங்க இறங்கிறதுக்கு முன்ன வியாதியா இருக்கும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, போய் சொல்லுங்க நீ நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டுக்கிறாருன்னு. ஆமென் சொல்லுங்க. வாங்க சொல்லுது. யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இல்லாத தேவனுடைய மகிமை விளங்குவோம், தேவனுடைய குமாரன் இதுல மகிமைப்படுமா இருக்குதுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு இப்போ அவர் அனுப்பிச்சிடுறாரு. இவர் ரிட்டர்ன் போனார் பாரு, அந்த மரியா மாத்தா கிட்ட சொல்றவரு போனா லாசர் இறந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4 நாளுக்கு அப்புறம் இயேசு அந்த இடத்துக்கு போறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இங்க அவன் நேரத்தை கூட்டான், இங்க ஜீசஸ் கூட்டம் 4 நாளைக்கு அப்புறம் போறாரு. ஆனா போன அந்த வீட்டுல போறாரு, அவங்க அக்கா பெரிய அக்கா வருது மாத்தா. வீட்டு எதிர்க்க வெளியே ஐயா ஏசையா நீங்க எங்க வீட்டுல இருந்தா மரணம் விழுந்திருக்காது. நியாயமா பார்த்தா 4 நாளைக்கு அப்புறம் போனா அந்த பாஸ்ட் கிட்ட சேர்க்கலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க வீடு செத்து, என் பையன் செத்து, ஓட்டை சுடுகாட்டில் எத்தனை போய் வச்சோன்னு இப்ப வந்துட்ட ஜபம் பண்ண. ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லல. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? நீங்க இருந்திருந்தா இப்போ இயேசு ஒரு வீட்டுல இருந்துட்டாவ, இந்த வீட்டுல இறந்துட்டா, இங்க இறந்துட்டா, அங்க நீ போயிடுவ. இயேசு இருக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசுவை ஏத்துக்கணுங்களுக்கு மரணம் இல்லை. அப்ப இங்க சொல்லப்பட்டுக்குது. அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த வசனம் யோவான் சுவிசேஷத்துல 20. அவள் அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டில உட்கார்ந்து கொண்டிருந்தா. ஆண்டவரே நீ இங்க இருந்தா. அப்ப பாருங்க, இயேசு எப்பவும் நம்மளுக்குள்ள இருந்துட்டாவ உங்க வீட்டுல வர மரணத்தை அவர் தடுத்து நிறுத்துவாரு. உனக்குள்ள இருக்கணும் அவரு. நீங்க இங்க இருந்துட்டா, நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டா, நீங்க எங்க வீட்டுக்காருக்குள்ள இருந்துட்டா, நீங்க என் பையனுக்குள்ள இருந்துட்டா, நீங்க என் பொண்ணுக்குள்ள இருந்துட்டா, அந்த இடத்துக்கு வியாதி வரலாம். ஆனா அந்த வியாதி மரணத்துக்கு எதுவானது? சுடுகாட்டால கொண்டு போனா கூட அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஆளு எழுப்புற வல்லம இயேசு கிறிஸ்து காட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அதுல அதே யோவான் சுவிசேஷம்
11:32 இயேசு இருக்கிற இடத்துக்கு மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து. அப்ப நம்ம கூட உண்மையாவே தேவனுடைய பாதத்துல விழணும். இன்னைக்கு முட்டி போற ஆட்கள் இல்ல. 25 வயசானாலும் ஆயா மாரி தாங்கிறாங்க. ஆமே. இனி அப்பெல்லாம் ஒல்லி உடம்பு, இப்பெல்லாம் குண்டு உடம்பாகி போச்சு. அப்போ ஒல்லி உடம்பா இருக்கும்போது அது முட்டி போட்டால் அது தாங்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களும் குறைக்கலான்னு பார்த்தா கூட முடியல. யாருந்து தான் அந்த உடம்பு. நம்ம என்ன பண்ண முடியும் பாவம். அப்போ இன்னைக்கு மோகன் சிலாசர் கூட சொன்னாங்க, 1 hour ஜெபிக்க வாங்கன்ற அந்த ஜபத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஜெபம் பண்ணுவாங்களா? உட்காயினா அம்மி அடிச்சுக்கின்னு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயான்னுவாங்க. ஏன் அவர் உயிர்த்த இந்த வல்லமையை வெளிப்படுத்த மாட்டாருன்னா இன்னைக்கு முட்டி செயல்படுறது இல்லை. அன்னைக்கெல்லாம் முட்டியில புண்ணு வரணும், முட்டி தேஞ்சிடணும், முட்டியில இருக்கிற சதை தனியா பிச்சு எடுக்கணும். இன்னைக்கு முட்டியை பாருங்க, நல்லா இருக்கும். அது பார்த்தா ஒண்ணுமா அசையாது, நல்லா மெதுன்னு இருக்கும். ஆமீன் சொல்லுங்களா? இப்போ நான் சொல்றேன், உங்களை செக்கப்புக்கு அனுப்புறேன். பார்த்தா இது ஜபம் பண்ணதை பண்ணலாம் தெரியும். அப்போ பாருங்க, ஜபன்றது வந்து முழங்கால் போட்டு தேவனுக்கு முன்பாக விழும் போதுதான் நம்ம வீட்டில் செத்த ஆத்மா கூட தேவன் உயிர்ப்பிப்பாரு. நீ சப்பங்கள் போட்டு இப்படியே உட்காந்து இப்படியோ சோத்திர ஆண்டவரே ஆமேன் ஆமேன் இப்படின்னா ஆமீன் சொல்லுங்களா? இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம முட்டி போட்டு பாதத்தில் விழுந்து நீங்க இருந்திருந்தா எங்க வீட்டில் மரணம் வந்திருக்காதேன்னு சொல்லுவோமோ, அந்த அளவுக்கு உங்க வீட்டில் வர வியாதியை அவர் தடுத்து நிறுத்துவாரு. அல்லேலூயா. வியாதி வந்து அழுவுறது வேற, ஆனா வியாதியை தடுக்கிறது வேற. ஆமீன் சொல்லுங்க. இப்ப பாருங்க, அந்த அம்மா விழுந்த உடனே இயேசு சொல்றாரு, உன்னை எந்த இடத்துல வச்சுக்கிறீங்க? வான்னு கூப்பிட்டு லாசரே வெளியே வான்றாரு. அந்த யோவான் சுவிசேஷம் 11:44 அப்போது மரித்தவன் வெளியே வந்தான், அவனுடைய காலும் கையும் கட்டப்பட்டு இருந்தது. உன் கால் கட்டப்பட்டு இருக்கலாம், உன் கை கட்டப்பட்டு இருக்கலாம். அந்த கட்டை இன்னைக்கு உடைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பெரிய விருந்து பண்ணி அந்த இடத்துல இயேசுவை நிறுத்தி கொண்டாடுறாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுக்கு கொடுக்குற சுகம் பலம் ஆயுசு நாட்கள் எதுக்காகனா, நீ எந்த பண்டிகை கொண்டாடினாலும் அந்த பண்டிகையில இயேசுவை கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்குயா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. முதல்ல அவர் உயிர் தேர்ந்த வல்லமை நம்மளுக்கு தேவை. ஆமென். ரெண்டாவது விடுதலை தேவை. டக்கு நான் முடிக்கிறேன். விடுதலை நம்ம பார்ப்போம்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டுன்னுக்குது. அப்போஸ்தலரே 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 12:11 பேதுரு தெரிந்த போது ஏரோதுடைய கைக்கும் யூத ஜனங்களுக்கும் எண்ணங்களுக்கும் என்ன விடுதலையாக்கின கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி. ஆமென். ரெண்டாவது விடுதலை. இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து குடிகாரனா இருக்கலாம், விபச்சாரம் பண்றவங்களா இருக்கலாம், மந்திரம் பண்றவங்களா இருக்கலாம், சூனியத்துக்கு தோண போறவங்களா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம நிமித்தம் தான் விடுதலை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க இவங்க பண்றாங்க. இப்ப விடுதலைக்கு என்ன பண்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 12 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டு இருக்கையில
சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாங்க. அப்ப நீ ஜெபம் பண்றியா? உன்னை சுத்தி எத்தனை பேர் தப்பான வழியில போறாங்களா, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்றியா? இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் குடிக்காரன் நிறையமாயிட்டான்? கெஞ்சா அடிக்கிறவங்க, ஊசி போடுறவங்க, போதைக்காய் நிறையமாயி போச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? அரசாங்கம் சரியில்லை, என் ஜபம் சரியில்லை. ஆமென் சொல்லுங்க. என் ஜபம் சரி இருந்தா எங்க தெருவில் இருக்கிற மக்களை கர்த்தர் மாத்திருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இங்க சொல்லப்படுது பாருங்க, இந்த 12 இந்த வசனம் சொல்லுது. இப்ப பாருங்க இந்த வசனம், தேவ தூதன் போய் 7, அப்போது கர்த்தருடைய தூதன் அங்க நின்று அறையில வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டு கொண்டு தூதன் அவனுக்கு பின்ன போனான். அப்ப ஏன் உன் பின்னால பல ஆத்மா வர மாட்டுது? ஏன் வரல? அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜபமே இல்ல சொல்லுங்க. போச்சு, ஜபம் இல்ல. இன்னைக்கு நம்ம உண்மையா நம்ம சுத்தி இருக்கிற மக்களை நம்ம நிமித்தம் தான் தேவன் விடுதலை தரத்துக்காக அவருடைய பிள்ளைகளா நம்மளை மாத்திருப்பாரு. அப்ப உயிர்த்த இந்த வல்லமை நம்மளுக்கும் விடுதலை தரணும், மற்றவங்களுக்கும் நம்ம விடுதலை வாங்கி கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க 25:17 எழுதப்பட்டிருக்குது. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராகிறார். விடுவிக்காம போனாலும் நீங்க வச்சிருக்கிற சிலையை நாங்க கும்பிட மாட்டேன்றாங்க. ஆனா தானியேல் 3:25 இருக்குது, தேவ தூதன் அவங்க நடுவுல ஒரு ஆளா உலாவி அவங்களை விடுதலையாக்குனாருன்னு. அவங்க நெருப்பு அவங்க மேல இல்லையா, நெருப்பு மனம் வீசலையா, வெளியே அவங்கள கொண்டு வராங்க. துணியில போட்டு போன துணி அப்படியே இருக்குது, போட்டு போன டவுல் அப்படியே இருக்குது, நெருப்பு மனம் வீசலன்னு எழுதப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற ராஜா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்களுடைய தாசனை விடுவித்தார் என்றாரு. இதுமே ரட்சிப்பு தருகிற தேவனை நான் பார்க்கவே இல்லைன்றாரு. நம்ம அரசாங்கம் அப்படி சொல்லக்கூடாதா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல அவர் வல்லமை தேவை, ரெண்டாவது விடுதலை தேவை. விடுதலைன்றது உண்மையா நம்ம பார்க்குறவங்களாம் என்ன பண்றான்? குச்சினுக்கிறான், அவன் பண்றான், இவன் பண்றான்னு. ஆனா ஜெபிக்கிறோமா? கருத்தா ஜெபிக்கிறோமா? ஊக்கத்தோட ஜெபிக்கிறோமா? மன்றாடி ஜெபிக்கிறோமா? பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபம் முழுவதும் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இங்க வாங்கணும், அங்க வாங்கணும். ஆமென். அல்லேலூயா. பண்ண முடியும். இப்ப பாருங்க, நம்ம தேசத்துக்காக ஜெபிச்சோம். நல்லா பாருங்க, என்கிட்ட சொன்னாரு, நீ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்காக நீ ஜெபிக்கணும்னு. 40 நாள் நாங்க ஜெபிச்சோம். அந்த 40 நாள்ல 1ஆம் தேதி ஒரு நாள் எல்லா சகோதரி எல்லாரும் கூடி ஜெபிச்சோம். இப்ப பாருங்க, இந்த போரை நிறுத்தி இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. பாரு, உலக நாட்டுக்கு இந்த போர் பெரிய ஒரு போராட்டமா இருந்தது. இப்ப எல்லா நாடும் இந்த போர் நிறுத்தப்பட்டதுனால அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் முடிக்கிறேன். 3வது ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்குது, அவர் இந்த பூமியை விட்டு போகும்போது லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 49, பின்பு வாக்குத்தத்தம் பண்ணினது 50, பின்பு அவர் பெத்தனே வரைக்கும் தம்முடைய கையையும் அதெல்லாம் கேட்னாரு. ஒரு மாசத்துல கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம்
ரெண்டாவது அவர் தரணும்னா ஆசீர்வதிக்கணும்னா நம்ம சபையை வஞ்சிக்க கூடாது, நடத்துறவங்களை வஞ்சிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு தேவைகளா இருந்தாலும் அவர் தர, அவர் நல்ல தெய்வமாகிறாரு. ஆனா அந்த தேவைகள் வாங்கும் போது உன்னை கொண்டுதான் சபையை பல விதத்துல நடத்தலான்னு தேவன் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீ இல்லாத வரைக்கும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறவங்க பல பேரு. ஆனா வந்துட்டா அவங்க ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. இங்க பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 29 அவர்கள் அவரை நோக்கி, நீங்க எங்களோட தங்கி இருங்க, சாயங்காலமானது பொய்து போனது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் அவங்களோட தங்கும்படி உங்க உள்ள போவாரு. உயிர் தெரிந்த தேவன் உனக்குள்ள போவாரு, உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவங்க பாஸ்டர்மா சொன்னாங்க பார், நீ பெரிய ஜாதியாவ, உன்னை ஆசீர்வதிப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவ, நீ ஆசீர்வாதமா இருப்பன்றாரு. உன்னை கூட கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாரு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சோத்திரம் 30 அவர்களோட பந்தியில இருக்கையில அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. மூணாவது, அவர் ஆசீர்வதிக்கிறவரு. ஆசீர்வதிக்கணும்னா ஆமென் சொல்லுங்களா. ஆமா, யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்குது 6:6 ஒருத்தர் 200 ரூபாய் பணம் வச்சுன்னுக்கிறாரு. ஒரு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனுங்குது. அங்க உட்காந்துக்கிறது 5000 பேரு. ஆனா பைபிள் பெரிய பைபிள் படிச்சவங்க சொல்றாங்க 30,000 பேருன்றாங்க. 30,000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்களாம். ஆனா பைபிள் சொல்றது 5,000 பேருன்னு. ஆனா அந்த 5,000 பேருக்கு 200 ரூபாய் பத்தமா? 5 அப்ப 2 மீன் பத்தமா? பத்தாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கிட்ட கொடுத்த பத்தம். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்க வீட்டுல எது பத்தலன்றீங்களோ அது திருப்தியா தர அவர் போதுமானவராகிறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, 200 ரூபாய் தான் பணங்குது, இவ்வளவு ஜனத்துக்கு என்ன பண்றது சாமின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க ஒரு சின்ன பையங்கிறான், அவங்கிட்ட 5 அப்பமும் 2 மீனுங்குது, இவ்வளவு பேருக்கு பத்துமா, அதனால நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இந்த ஜனங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பலான்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்றது அந்த சீசனுங்களை பார்த்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவரோட கூட சுத்தி நின்றானுங்களாம். ஆமென் சொல்லுங்க. இப்ப அவர் இறந்துட்டாரு. அவர் 3ஆவது நாள் உயிரோட எழுந்து வருவனாரு. ஆனா சொன்னாலும் அவரோட கூட இல்ல. ஒருத்தன் கைய காட்டுன்றான், விளாவை காட்டுன்றான், கைய விளாவை காட்டுறாரு. உயிர் தெரிந்த தேவன் அப்படியே பாரு, என் கையை பாரு, விளாவை பாரு, குத்துந்த பாருன்றாரு. யோவான் சுவிசேஷம் 21-27 அது சொல்லப்பட்டுக்குது. ஆனா 21 எழுதப்பட்டுக்குது, அவன் பேதுரோட சேர்ந்து மீன் பிடிக்க போறான். அல்லேலூயா. இயேசுதான் இறந்துட்டாரு. இனிமே நம்மளுக்கு வாழ்வாதாரம் என்ன சொல்லுங்க? இனிமே கடல்ல போய் மீன் பிடிச்சாதான் நம்மளுக்கு வேண்டிய தேவைகள் வரும். இறந்துட்டாரு, அவர் எங்க வரப்பாருன்னு போயிட்டாங்க கடல்ல மீன் பிடிக்க. ஆனா இயேசு இல்லாத போன மீன் பிடிக்க போன இடத்துல மீன் கிடைக்கல, பொன்னாகப்பல். அப்ப இயேசு நம்ம வாழ்க்கையில இல்லாத இருப்பாருன்னா நீ எவ்வளவுதான் சம்பாரிச்சா கூட அது ஒண்ணுமே இல்லாத போயிடும். அதுதான் சொல்லுவாங்க, பறந்து பறந்து சம்பாரிச்சாலும் கஷ்டப்படுவார். காயிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓடுற ஓட்டம் இவருக்கு மூக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் தேஞ்சு திணறி கிணறியும் ஐயோ ஒண்ணுவாரு. பார்த்தா அவர் எதிர்பார்த்த தேவைகள் வந்து அந்த வாரத்தில் இருக்கவே இருக்காது. வீட்டுல சண்டை தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எங்க போகும்போது நீ தான் கத்தினா அனுப்புறிய, போகும்போது முறைச்சுனா அனுப்புறிய, எங்க எனக்கு வரோம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆமென்
ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையா அவர் உயிரோட இருக்கிறாரு. அவங்க முன்னால போய் நின்று இப்ப சொல்றாரு, நீங்க போட்டீங்க வலை, மீன் அகப்படல, இப்ப போய் ஆயத்துல போடுன்றாரு. போட்டா 2 போட் நிறையும் மீன் அவங்க பிடிச்சுன்னு வராங்க. உங்களை கூட கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாரு. 2 தேவைகளை தருவாரு. ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் இல்லை பாஸ்டர் தருவாரு, காலேஜுக்கு பணம் இல்லை தருவாரு. ஆனா அது தரும்போது நீ கர்த்தருக்கு தரியா? ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? அப்ப அந்த இடத்துல பார்க்குற 152 பெரிய மீனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு. உங்களுக்கு கூட பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை தர அவரால் முடியும். ஆனா நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது, ஏழ்மையா இருக்கும் போது கேட்போம். ஆனா நம்மளுக்கு கொடுக்க நம்ம என்ன பண்ண மாட்டோம். கொடுக்க அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யாதபடி நம்ம மனம் என்ன பண்ணோம், நம்மளை கட்டுப்படுத்தும். அவங்க தர மாட்டாங்களா, இவங்க தர மாட்டாங்களா, அவங்க என்ன நீ என்ன பண்ற? ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஏழையா இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க. வசதி வாய்ப்பு தேவை. ஆமென் சொல்லுங்க. அந்த வசதி வாய்ப்பு கர்த்தரை மகிமைப்படுத்ததா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுதான் அங்க சொல்றாங்க. அவங்கள ஆசீர்வதித்து போறாங்க. சொல்லப்பட்டிருக்குது, இவர்களை பார்க்கல. யோவான் 21:1 21:15 இருக்குது. அவங்கள ஆசீர்வதிக்கிறார் தான், உயிர் உள்ள தேவன் காட்டுறார் தான். ஆனாலும் அவங்க அவரோட கூட நிலையா இல்லை. பணம் ஓணும் அழிஞ்சி வேலைக்கு போயிட்டாங்க. அவர் பார்த்து கேட்கிறார், இவர்களை பார்க்கல, என்னிடத்துல நீ அதிகமா அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தரை உயர்த்தி தூக்கி காட்டுறது ஒரே நோக்கம் என்னன்னா, நீ அந்த பணத்தை வச்சு இயேசுதான் தெய்வன்றதை காட்டணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க பல சர்ச்சைக்கு போறோம், பல சபையை தாங்குறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கிராமத்துக்குலாம் போனா நிறாங்கன்னா, சென்னையிலேருந்து வந்துக்கிறாங்க, நிறைய தேவைகள் வருதுன்றாங்க. உண்மையா தேவைகள் தரும்போது தேவைக்காக கஷ்டப்படுற சபையை போய் பார்த்து நம்ம தாங்கணும். இந்த சர்ச்சை மூலியமா வட இந்தியாவில் போக கர்த்தர் அனுப்ப போறாரு. அங்க இருக்கிறவங்கள போய் தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய மிஷினரிங்க வந்து வட இந்தியாவில் இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்தில் ஊழியம் செய்யறவங்கள பல பேர் போய் பார்த்தா, அது கூட ஒரு சர்ச்சை பார்த்த பொண்ணேர்ல ஓட்ல அந்த சர்ச்சை நடத்தப்படுது. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இந்த வருஷம் வரும்போது இந்த சபை தலமா மாறணும், இந்த சபையில ஏசி வரணும். பாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வந்து உங்க சபையில நான் கொண்டாடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க சபையை நான் செய்வேன்னு சொல்லிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? முதல்ல உயிர் தெரிந்த, 2வது 3வது வரும், கட்டாயமா வரும். அது இன்னைக்கு பார்த்த அந்த வசனம் உனக்குள்ள வரணும். உனக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும். உன்னை சுத்தி இருக்கிற எங்க காண்றாங்க? இந்த இயேசு
சபைக்கு வாங்கப்பா சபையில இறங்கி வாங்கப்பா
ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே கர்த்தாவே, இன்னைக்கு உண்மையாவே எனக்குள்ள உங்க வல்லமை வேணும். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க வல்லமை வேணும். என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு உங்க வல்லமை வேணும். எனக்குள்ள விடுதலை வேணும். என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும். அப்பா எனக்குள்ள விடுதலை வேணும். எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை வேணும். என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும். எனக்குள்ள ஆசீர்வாதம் வேணும். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். உயிர்த்த இந்த ஆசீர்வாதத்தை எங்க மேல வைங்க. உயிர்த்த இந்த விடுதலை எங்க மேல வைங்க. உயிர்த்த இந்த அபிஷேகத்தை எங்க மேல வைங்க. உயிர்த்த இந்த ரட்சகா எங்க சரீரத்துல எந்தெந்த வியாதிகள் எங்க உடம்போட இணைந்து எங்களை வேதனைப்படுத்துதோ, வெக்கப்படுத்துதோ, அவமானப்படுத்துதோ, இன்னைக்கு ஒவ்வொரு சரீரத்தை விட்டு அந்த வியாதிகள் ரீபாலா ராபாலா ரீகாபாலா ராபா இயேசுவின் நாமத்தினால் வெளியே போட்டோம். அன்னைக்கு உயிர் தேய்ந்த அப்பா அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, லாசரை எழுப்பின அந்த வல்லமை இன்னைக்கு எங்க சபை மேல இறங்கட்டும். எங்க ஜனங்க மேல இறங்கட்டும். இதை பார்க்கிறவங்க மேல இறங்கட்டும். அதே போல எங்களுக்கு விடுதலை வேணும். விடுதலை வேணும். எங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நாங்க விடுதலை வாங்கி தரணும். ஊக்கமா ஜெபிக்கணும். கருத்தா ஜெபிக்கணும். மன்றாடி ஜெபிக்கணும். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். எங்க மேல ஜவாபி வைங்க. எங்க மேல ஆத்மா பாரத்தை வைங்க. வைங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்க உமக்கு தாராளமா தரவங்களை காணப்படணும். கொஞ்சம் அப்பா நாங்க எங்களுக்கு எவ்வளவு நீங்க அள்ளி கொடுத்தாலும் நாங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவங்கள காணப்பட, அந்த சின்ன பையனை போல நாங்க காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பெரிய மீன் 152 மீனை பெரிய மீனை தந்தது போல பெரிய ஆசீர்வாதத்தை எங்க சபைக்குள்ள நீங்க வைங்க. எங்க ஜனங்க மேல வைங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தம். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சகல பரிசுத்தமானோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.